என்னது தண்ணீர் டேங்க் கசிவுக்கு சர்க்கரை தடவினால் போதுமா? இது தெரியாம பிளம்பரை தேடி ஓடி இருக்கோமே. சிறு குழந்தைகள் கூட சரி செய்யலாம். தண்ணீர் டேங்கியில் லீக்கேஜ் ஏற்பட்டால் உடனே பிளம்பரை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலேயே எளிமையான முறையில் இந்த சிக்கலை தீர்க்க முடியும். இதற்கான முக்கிய பொருட்கள் சிமெண்ட், சர்க்கரை மற்றும் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே. முதலில் லீக் ஆகும் இடத்தை சுத்தமாக துடைக்க வேண்டும். பின்னர் ஒரு பாத்திரத்தில் சிமெண்ட்டும் 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கெட்டியான பேஸ்டாக கலக்க வேண்டும். இந்த கலவையை கசிவுள்ள இடத்தில் நன்கு தடவி சுமார் 3 மணி நேரம் காயவிட வேண்டும். ஒரு நாள் காயவிட்டால் மேலும் நன்றாக ஒட்டும். சிமெண்ட், சர்க்கரை சேர்க்கும் போது அது ஒரு பைண்டர் போல் செயல்படுகிறது. இதனால் சிமெண்ட் விரிவாக ஒட்டும், சிறிய துளைகளை அடைக்கும். இது சிறிய கசிவுகளுக்கு மட்டுமே சிறந்தது. பெரிய உடைவு, பிளாஸ்டிக் டேங்கி போன்றவற்றில் இந்த முறை சரிவராது. சில நேரங்களில் சிக்கலான பணிகளுக்கும் இந்த மாதிரியான எளிய தீர்வுகள் பெரும் உதவியாக இருக்கக்கூடும். உங்களது வீட்டில் இந்த முயற்சியை செய்து பாருங்கள். வேலை செய்துவிட்டால் அது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேங்கு லீக்கேஜ் ஆகிருக்குது. அதுக்கு என்ன ஒன்றுனா, நம்ம எம்சியில் வைக்கிறத விட இது வருங்க, இது லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்னன்னா எம்சியோட நல்லா ஹெவியாதுங்கன்னா பேஸ்ட் நம்மள்கிட்டே இருக்குது. அது என்ன பேஸ்ட்னா சிமெண்ட்டும் நம்ம கடையில் வாங்குகிற சர்க்கரை எப்படி அரெஸ்ட் ஆகுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்க சர்க்கரை தான் அது. இது என்னன்னா இது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும். சிரிக்காதரா, இதெல்லாம் யாருக்கு தெரியாதரா, நல்லா கலக்கு. நாங்களே சேனல் கண்டுபிடிச்சோம். போடு, நல்லா மிக்ஸ் பண்ணு, நல்லா தேய். ரொம்ப சேர்த்த வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்தால் போகும். சரியா, நல்லா பெரட்டு. போதும், இதுக்கு மட்டும்தான், அதிகமாக போடாத, சர்க்கரை பத்தாது. ஒரு கை எடுத்துகிட்டே விட்டுரு. ரைட், இப்போ காட்டுறோம் போது நல்லா கலக்கு. சர்க்கரை போட்டேன், நல்லா பரட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணு. அவ்வளோ அந்த ஹோட்டலில் அப்படியே அதில் சுற்று, அது கூட சுற்றி அப்படி சுற்றி நிறுத்தக்கூடாது, அப்படி சுற்ற சொல்கிறேன். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.